Cauvery Hospital has launched an integrated regional epilepsy center, creating a coordinated epilepsy care network across its 3 hospitals in Chennai, with standardized clinical protocols and uniform standards of care. As part of the initiative, centers headed by neurologists have been opened at all 3 branches of the hospital. The center will be supported by a multidisciplinary team comprising neurologists, neuroradiologists, electrophysiologists, clinical psychologists, rehabilitation specialists, and neurosurgeons. The teams across the 3 centers will meet virtually once every fortnight to discuss patients in detail and assess the complexity of their conditions. A common epilepsy proforma has also been developed to facilitate standardized data collection and improve coordination among the teams. Seizures that are not adequately controlled with medication will be referred to the Epilepsy Center at Cauvery Hospital, Radial Road, for further evaluation. Their cases will be considered for advanced interventions, including epilepsy surgery. Once a surgical decision is made, the patient will undergo further evaluation and treatment at the center. Following surgery, the patient will be transferred back to their respective epilepsy center for continued follow-up and care. Dr. K. Sridhar, Cauvery Maruthuvamanaiyoda Group Mentor for Neurosciences and Director Institute of Brain and Spine at Chennai. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, நியூராலஜிஸ்ட், சீனியர் கன்சல்டன்ட், டாக்டர் சுபா, சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், டாக்டர் வெங்கட்ராமன், சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். இங்க நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் அட் சென்னை ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்றதுக்கு. அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். எபிலெப்சி வலிப்பு நோய். வலிப்பு நோய் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியன்ல ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்லேருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்லேருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியா கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறைய உண்டு, பட் எபிலெப்சி சரியா கண்ட்ரோல் ஆகாது. ஸோ என்ன ஆகுதுன்னா 2 விஷயம் ஆகுது. ஒன்று பேஷண்ட்ஸ் சஃபர் பண்றாங்க, ஏன்னா கண்டினியூடா வலிப்பு வந்துட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரதுனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில போனா வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்றது? ஸோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு கியூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணா இது கியூர் பண்ணலான்னு நாங்க பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி ஒரு பாசிபிலிட்டி இப்போ. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில 75 to 80% சான்ஸ் ஆஃப் கியூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தாதான் இதை பண்ண முடியும். அண்ட் இது காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸ்ல இருக்கு. ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணி நாங்க வேலை செய்ய பார்க்குறோம். இதுதான் லான்ச் பண்றோம். ஒரு காமன் புரோட்டோகால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி ஃபார்ட்நைட் வர்ச்சுவலா மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தா நியூரோ சர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware
தட் ஹோப் இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸா வந்துட்டுன்னா விட்டுடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமோ நம்ம அதை அட்ரஸ் பண்றோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தை, நாங்க 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்க ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோ ரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தாதான் இது முடியும். அதனாலதான் நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணா we think we can help the people of Chennai. Thank you. சில சமயம் நீங்கெல்லாம் சினிமாலாம் பார்த்துருக்க மாதிரி 2 கை 2 கால் அந்த மாதிரி வெட்டும், சாப்பாக்கு வாயிலேருந்து நுர வரும், நாக்கு கடிச்சுப்பாங்க, அவங்களையும் அறியாம யூரின் போயிடுவாங்க. இது காமன் ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் ஒரு பாகம் மாத்திரம், ஒரு சைடு மாத்திரம் இல்லை ஒரு கை மாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை ஃபோக்கல் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமாட்டிக்கா எதுவும் இல்லாம டிராப் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டக்கு டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வேரிடு பிரசன்டேஷனா இருக்கும். மூளையோட எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதோ அண்ட் எப்படி அந்த அப்நார்மல் சிக்னல் பரவுதோ அது மேல டிபெண்ட் பண்றது எப்படி அதை வெளியில காட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாம எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் எங்கடா இருக்கேன் திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். அந்த மாதிரிலாம் கூட எபிலெப்சி தான். குழந்தைகள்ல வேற மாதிரி கூட வரும். சில்ட்ரன் சிம்டம்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த குழந்தையோட பிஹேவியர் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறது, ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசம்னு நினைச்சப்பவே நம்ம பயத்தை போக்கிக்கிட்டு இது வலிப்பு தானான்னு நீங்க டாக்டர் கிட்ட கேட்கறதே போதும். அதை டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி அதை முடிஞ்சா இப்ப செல்போன் எல்லார் கையிலயும் இருக்கு, ஒரு ஸ்மார்ட் போன், அந்த வித்தியாசமா நடக்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி இதுதான் நடந்தது அப்படின்னு டாக்டர் கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா டாக்டர் அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே வலிப்புதானாங்கிறத டெஸ்ட் பண்ணியோ அவரோட அனுபவத்துல அதை சொல்லுவார். அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே. அதாவது இது ஒண்ணுமே பண்ண முடியாது, இது மோசமான நோய் அப்படிங்கிற தப்பான அணுகுமுறை வேண்டாம். இதை ஈஸியா குணப்படுத்த முடியும். அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு தேவையில்லாத பயம், தப்பா அது ஒரு தப்பான வழிக்கு நம்மள கொண்டு போகும். இதை முழுசா குணப்படுத்த முடியும்னு நம்பி நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு அவர் கரெக்டான முறையில இதை குணப்படுத்திட்டோம்னா இந்த தப்பான எண்ணங்கள் வராது. பாதி நேரம் எனக்கு ஸ்ட்ரோக், நான் போகும்போது டாக்டர் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆனா உண்மையா அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். பாதி நேரம் மக்கள் அந்த டெர்மினாலஜியை மாற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு டாக்டர், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. பார்த்தா அது வலிப்பா இருக்கு. வலிப்பே சில நேரம் முடிஞ்சு ஒரு 24 மணி நேரத்துக்கு அந்த வலிப்பு கை கால் வராம போயிடும். ஆனா தானா சரியா போயிடும். ஸோ அது ஒரு வலிப்புடைய அடுத்த கட்டமா இருக்கு. பெரும்பாலும் வலிப்பு வெட்டுடன் கூடிய வலிப்பு, வெட்டு இல்லா வலிப்பு பிரிச்சு. வெட்டோட கூடிய வலிப்பு நீங்க நானும் ரோட்ல போற யாருனாலும் குடிச்சிடலாம். வெட்டு இல்லா வலிப்பை குடிக்கணும்னா தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். ஏன்னா வலிப்புன்னே அது தெரியாது. பாத்தீங்கன்னா கிளாஸ்ல கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அதை வலிப்புன்னு நினைச்சாங்க, கிளாஸ்ல அவங்க படிக்கலன்னு நினைச்சிருக்கோம், லேசியா இருக்காங்க குழந்தைன்னு டீச்சர் சொல்றாங்க. நேரம் அது வலிப்பா இருக்கும். அதை கரெக்டா புடிச்சு வேலை பார்க்கணும். எல்லா வலிப்புக்கும் மருந்து ஒத்து வராது. சில வலிப்புகள் நேர பார்த்து சீக்கிரத்துல குடிச்சோம்னா, ஒரு சின்ன உதாரணமா பார்த்தா நாம ஒரு நாள் கேம்ப் ஒன்று பாண்டிச்சேரியில பண்ணிருக்கோம். ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல நடுநடுல கவனம் செலுத்துறதுன்னு சொல்லி வந்தோம். அவருக்கு பாக்குறோம், நம்ம பார்த்தோம்னா மூளையில ஒரு சின்னதா ஒரு கட்டி இருக்கு, மூக்கு வந்தோம், சர்ஜரி பண்ணோம், சரியாயிட்டாரு, ஃப்ரீடமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம அது குடிச்சா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஃபுல்லா ஒரு ஃப்ரீடமே கொடுக்கணும். ஒரு 5-6 தடவை வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு அது வலிப்புன்னு தெரியும், ஆனா அது எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுடலாம், இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிப்பாங்க. வேற சில பேருக்கு சார் சொன்ன மாதிரி அது வெட்டு இல்லாத வலிப்பா இருக்கிறதுனால அதை வலிப்புன்னு அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண தெரியல. ஒரு நிறைய எபிசோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா இல்ல இது ஏதோ டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா வராங்க.
ஸோ ப்ரெஸ்ஸோட இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி இது சுற்றி ரொம்ப நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, எஸ்பெஷலி பெண்கள். நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த எபிலெப்சி உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குவாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாமா, அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா, அவங்களோட குழந்தைக்கு இவங்களுக்கு இருக்கிறதுனால வந்துருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது பப்ளிக்கில். ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு மோஸ்ட்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பிளேஸ்ல தெரிஞ்சுட்டா நம்மள கம்மியா எடை போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரோடையும் ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டாக்டர் கிட்ட வர மாட்டாங்க. ரேடியல் ரோட்ல வித்வுட் திஸ் குரூப் இன்வால்விங் ஆல் 3 ஹாஸ்பிட்டல்ஸ், பட் நாங்க பண்றதே அந்த புரோட்டோகால் வச்சுதான் பண்ணுவோம். சார் பார்த்துட்டு குழந்தைய, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அவசியம் இருந்தா மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, இஇஜி பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இஇஜி பண்ணி, அவசியம் இருந்தா ஒரு டெஃபினட்டா ஒரு எம்ஆர்ஐ பண்ணணும். 3 டெஸ்லா எம்ஆர்ஐ, ஸ்பெசிபிக்கா எபிலிப்சிக்காகவே ஒரு எம்ஆர்ஐ சீக்வன்சஸ் உண்டு. அதை பண்ணிட்டு நியூரோ ரேடியாலஜிஸ்டோட உட்காந்து பேசி, அதுக்கப்புறம் அவசியம் இருந்தா பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பக்கமே வருவாங்க. ஸோ அண்ட் அதர் தென் தட் கிளினிக்கல் சைக்காலஜி, இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன், ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே பண்ணணும். அதை பண்ணப்புறம் தான் சர்ஜரி பண்ணலாமா. இது சர்ஜரி, ஏன்னா இதுல 3 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து எம்ஆர்ஐ எப்படி இருக்கு, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அது வந்து குழந்தையோட ஃபிட்ஸோட நான் சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதோட என்ன வெளியில காட்டுன்னு அது தெரியும். அதுக்கும் இதுக்கும் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். 3வது நம்ம இஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, வீடியோ இஜி இருக்கு. அந்த வீடியோ இஜில எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினோட பார்ப்போம். அந்த வீடியோ இஜி இஜியோட ஃபைண்டிங்கும் இந்த எம்ஆர்ஐ ஃபைண்டிங்கும் குழந்தையோ அடல்ட்டோட கிளினிக்கல் ஃபைண்டிங்கும் எல்லாருமே சேருதா பார்க்கணும். இது எல்லாமே சேர்ந்து கரெக்டா இருந்தாதான் அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன மாதிரி சர்ஜரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். எபிலெப்சி சர்ஜரி ஒரு டைப் கிடையாது. எப்படி நிறைய மாத்திரைகள் இருக்கோ அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி உண்டு. ஸோ டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் சர்ஜரி பண்ணணும். இப்போ ரிஸ்க் இஸ் ஒன்லி 2 to 3%. ஏன்னா மயக்கம் கொடுக்கணும். நம்பர் 1, எந்த ஆபரேஷனுக்கு மயக்கம் கொடுத்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் உண்டு, ரிஸ்கே இல்லாத கிடையாது எந்த ஆபரேஷனும். 2வது நம்ம பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம். ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ ரிஸ்க். தட் இஸ் லெஸ் தென் 1% இன் திஸ் சர்ஜரி, ஆக்சுவல் சர்ஜிக்கல் ரிஸ்க். ஸோ தி ஓவரால் ரிஸ்க்னு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டிராவலிங் ஆன் ஹைவே ஆன் த ரோட். ஹைவேல போச்சு நம்ம யோசனை பண்றது இல்ல, பட் ரிஸ்க் இருக்கு இல்ல, நீங்களா ரிப்போர்ட் பண்றீங்க இல்ல, பட் we don't think about it. பட் பெனிஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோ அடல்ட்டோ, if we can cure the epilepsy, the benefit is much more compared to the risk of 2 to 3%. Okay?